சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா இப்போ பேன் இந்தியன் சினிமாவா உருவெடுத்து நிக்குது. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, பாகுபலி, கேஜிஎஃப் போன்ற படங்களோட தாக்கம் தான். அனைத்து நடிகர்களுக்கும் பேன் இந்தியா படமா எடுத்தா தான் படம் வந்து எல்லா இடத்துலயும் ரீச் ஆகும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, நமக்கான மார்க்கெட்டை தக்க வச்சுக்க முடியும் என்று பேன் இந்தியா படமா எடுத்துட்டு வராங்க. அப்படி சமீபத்தில் எடுக்கப்பட்ட நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா, தோல்வியே தான் தழுவியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா தங்கலான், கங்குவா போன்ற மிக பெரும் படங்கள் எல்லாமே தோல்வியை தழுவிச்சு. வேட்டையன் படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே வசூலி ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. இந்தியன் 2 என்னும் பேன் இந்தியா படம் பண்ண மோசமான வேலைகள் எல்லாம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பேன் இந்தியாவாக உருவெடுத்து நிற்கும் தமிழ் சினிமாவில் இனியாச்சும் நல்ல படங்கள் வருமா? இதுதான் ரசிகர்களுடைய விருப்பமாக இருக்குது. அப்படி எந்த படங்கள் தான் ஓடுது? சாதாரணமாக எடுக்கப்படும் படங்களா, இல்லை பிரம்மாண்டமாக எடுக்கப்படும் படங்களா? சமீப காலமாக தமிழ் சினிமாவில் ஓடும் படங்கள் என்றால் ஒன்று ஸ்மால் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு ஹிட் ஆகிற படம், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பயோபிக் படங்கள். அப்படி தான் சமீபத்தில் கூட வந்த அமரன் படம் இப்போ வரைக்கும் தேட்டர்ஸில் ஓடிக்கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே லாபத்தை ஈட்டியிருக்கு. அனைத்து படங்களோட வசூல் சாதனையும் மிஞ்சிருக்கு. அப்படி இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு புது விஷயம் ஒன்று பண்ண போகிறாராம். அது தமிழ் சினிமாவில் ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. வாங்க என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, பயோபிக் உலகமாக இந்த காலம் மாறிப்போச்சு. ஒருத்தரோட பயோபிக்கை கையில் எடுத்து அதை கரெக்டாக பக்காவாக கொடுத்தா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் வென்றுடலாம் அப்படின்றது தான் இந்த காலத்தோடைய தமிழ் சினிமாவாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, சமீபத்தில் வந்த அமரன் படத்தில் கூட பயோபிக்கை எடுத்தாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா படத்துக்கு இந்தளவுக்கு ரீச் கிடச்சிச்சு. இப்போ சிவகார்த்திகேயனோட மார்க்கெட்டும் உயர்ந்திருக்கு. நம்ம ரஜினி அவர்கள் வேட்டையன் படத்தை முடித்து அதோடைய ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறாராம். ஜெயிலர் படத்தை முடித்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பயோபிக்கை அவரே எழுத போகிறாராம். அதாவது சுயசரிதையை ஏற்கனவே அவர் எழுத பார்த்தாரு ஒரு புக்காக. ஆனால் பாலச்சந்தர் அவர்கள் அதை தடுத்து நிறுத்திட்டாரு. அதாவது பயோபிக் என்ற அனைத்து உண்மைகளையும் வெளிப்படையாக சொல்லணும், நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் எழுதுங்க, இல்லை ஸ்டாப் பண்ணிவிடுங்கன்னு சொன்னதுனால ரஜினி அப்போ ஸ்டாப் பண்ணிட்டாராம். இப்போ அவருடைய சுயசரிதையை புக்காக எழுத போகிறாராம். இந்த புக்கை கண்டிப்பாக வந்து ஒரு மிக பெரும் டைரக்டரை வச்சு படம் பண்ண போகிறாராம். அதுவும் பார்த்திங்கன்னா சஜித் நடைவாலா அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. இவர் ஏற்கனவே ரஜினியை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தார். அதுக்கான டைமிங் இப்போ தான் அமைஞ்சிருக்கு போல். கூடிய விரைவிலே பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ண போகும் படம், அந்த படத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினியோட பயோபிக் படமாக வெளியே வந்தால் யார் நடித்தா நல்லாயிருக்கும்? ரஜினியே நடித்தா நல்லா இருக்குமா, இல்லை வேறு யாராவது நடித்தா நல்லா இருக்குமா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.